ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா லோகா. லோகான்னா உங்களுக்கு மீனிங் தெரியும் இல்லையா? ஆக்சுவலி லோகானா உலகம். நம்ம நிறைய சான்ஸ்கிரிட் வேர்டில் கேள்விப்பட்டிருப்போம். லோகானா யோகம்ன்றது. ஸோ அதை மீன் பண்ணி இந்த படம் பேஸ் லைனாக போகுது. கல்யாணி பிரியதர்ஷினி வந்து இந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் மெயின் லீடில் இருக்காங்க. உலகத்தை காப்பாற்றுறதுக்காக கல்யாணி வந்து வராங்க. அவங்களோட கேரக்டர் வந்துட்டு சிம்பிளி சூப்பர். இந்த 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 காலத்தில் வந்து வேம்பயராக அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு விமனாக இருந்து, தட் இஸ் ஒரு உமன். ஓகே, ஒரு உமனை வந்துட்டு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு இப்போ வர படங்களில் வந்துட்டு உமனை வந்து கிளாமராகவும் அப்படி தான் காட்டுறாங்க. ஸோ இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. லோ பட்ஜெட் படம், அதுவும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் லோ பட்ஜெட் படமாக இருந்துமே வந்துட்டு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் போய் பார்க்கலாம். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னா, கல்யாணி பிரியதர்ஷினியை வந்து வேம்பயராக எப்படி அவள் வந்து மாறுறான்றது வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஒரு போர்ஷன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் போகுது. அது வந்து நான் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் பாருங்களேன், நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த குட்டி குழந்தைய வந்து அந்த கிராம மக்கள், ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜா வந்துட்டு அந்த மக்களை வந்து கொன்னுடுறாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த காவல் தெய்வமாக இருக்கிற அந்த தெய்வம் மூலியமாக அவளுக்கு சக்தி கிடைக்கிது. ஸோ அப்படி வந்து அவள் வேம்பயராக ஆகிற ஒரு காளி மாதிரி ஒரு தேவதை. ஸோ அவள் வந்து எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றுறான்றத அழகாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து துல்கர் சல்மான். ஸோ இவர் வந்துட்டு லாஸ்ட் சீனில் வருவார். இந்த லாஸ்ட் சீன்லேருந்து கனெக்டிவிட்டியாக வந்து உங்களுக்கு மேபி செகண்ட் வெர்ஷன் வரலாம், சான்சஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து டான்ஸ் மாஸ்டர் சாண்டியை எல்லாரும் தெரியும். அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கும்போது சொல்லியிருக்காரு, எனக்கு ஆக்டிங்கே வராதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் வந்துட்டு கண்ணு, காது, மூக்கு எல்லாமே பேசுது. ஸோ நல்லா நடிச்சிருக்காரு. அவரை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்டை அவரே கொடுத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை, நல்லாவே தான் நடிச்சிருக்காரு. ஸோ சாண்டி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் வந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் படத்தில் மேபி அவர் வந்து அந்த நெகட்டிவ் வேம்பயராக வர சான்சஸ் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள்.